Milky Mist ice cream. Malli, 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 malli. எனக்கு நிறைய மிஸ்டு கால் இருந்துச்சு. நான் கோர்ட்ல இருந்ததுனால எடுக்க முடியல. அதான் பேசலாம்னு பார்த்தேன். மல்லி வீட்ல தானே இருக்கா? வீட்ல தான் இருக்கா. 10 நிமிஷம் கழிச்சு வேணா கால் பண்ணு. இல்ல, நான் ஜட்ஜோட சேம்பர்ல இருப்பேன். அங்க அட்டெண்ட் பண்ண முடியாது. நான் அப்புறமா கூப்பிடுறேன்னு சொல்லு. சரி சரி. ஆமா, வெண்பா எங்க? அது அவ துளசி கூட விளையாடிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். அவ ஒன்னும் அழலல்ல, எந்த பிரச்சனையும் இல்லல்ல? எனக்கு எப்படிடா அதெல்லாம் தெரியும்? சரி சரி, நான் அப்புறமா மல்லி கிட்ட பேசிக்கிறேன். நீ மல்லி வந்தா மட்டும் விஷயத்த சொல்லிரு, சரியா? வா மல்லி. மல்லி, பித்தம் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நான் எலுமிச்சப்பழம் பிழிஞ்சு உப்பு போட்டு எடுத்துட்டு வரவா? இருக்கட்டும் அண்ணி, என் பொண்ணு வரட்டும். ராஜி, என் போன்ல யார்கிட்ட பேசிட்டு இருந்த? விஜய் தான் போன் பண்ணான். விஜய் போன் பண்ணாரா? என்ன சொன்ன நீ? இல்ல, இந்த விஷயத்த நான் எதுவுமே சொல்லல. நீ ரெஸ்ட் ரூம்ல இருக்க, வெண்பா துளசி வீட்ல விளையாடிட்டு இருக்கான்னு சொன்ன. ஏ ராஜி, சொல்லிருக்க வேண்டியதானே. அவர் இங்க வந்துட்டா நல்லா இருக்கும்ல. ஏய், அவனே கோர்ட்ல ஏதோ ஒரு பிரச்சனையில இருக்கான். அவனை வேற எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணோம்? அதனால தான் நான் சொல்லல. அது மட்டும் இல்லாம அந்த இன்ஸ்பெக்டர் வாட்ச வச்சு கண்டுபிடிச்சிடலாம் தானே சொன்னாரு. அப்புறம் எதுக்கு அவனை பதட்டப்பட வைக்கணும்? என்ன இருந்தாலும் சொல்லி இருக்கணும் ராஜி. அதுக்கு நீயே சொல்லிருக்க வேண்டியதானே. நானும் காலையில இருந்து முயற்சி பண்ணிட்டு தான் இருந்தேன். அவர் தான் எடுக்கல. இரு, நானே சொல்லிடுறேன். ஏ மல்லி, அவன் கோர்ட் சேம்பர்ல இருப்பான். அங்க சிக்னல் கிடைக்காதுன்னு சொன்னான். பரவாயில்ல, நான் ட்ரை பண்ணி பாக்குறேன். எனக்கு அவர்கிட்ட சொல்லலைன்னா தலை வெடிச்சிரும். யாரு? இன்ஸ்பெக்டரா? ஆமாங்க, ஒரு நிமிஷம் எடுங்க. தீபன் சார், நீங்க சொன்னது சரிதான். துல்லியமா வேலை செய்யற வாட்ச் தான். சரியான லொகேஷனை தான் காட்டியிருக்கு. சார், என் பொண்ணு அங்க இருக்காளா? அவளை நீங்க பாத்துட்டீங்களா? பத்திரமா இருக்காளா? மல்லி மேடம், என்ன பேச விடுங்க. முழு விஷயத்தையும் கேளுங்க. என்ன சார், என்னாச்சு? உங்க பொண்ணோட வாட்ச் மட்டும் தான் இங்க இருக்கு. உங்க பொண்ணு இங்க இல்ல. சார், என்ன சார் சொல்றீங்க? என் பொண்ணு அங்க இல்லையா? ஆமா மேடம், ஃபாலோ பண்ணி வரோன்ற விஷயத்த எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டு வாட்ச கலட்டி தூக்கி எறிஞ்சிட்டு போயிருக்கானுங்க. சார், இப்ப அந்த வாட்ச் மட்டும் தான் இருக்கா? வேற யாருமே இல்லையா சார்? இல்ல சார். இன்ஸ்பெக்டர், அப்ப அவங்க நிச்சயமா அங்க எங்கேயாவது பக்கத்துல தான் போயிருக்கணும். நீங்க அங்க போய் வெயிட் பண்ணாம உடனே கொஞ்சம் சேஸ் பண்ண பாருங்க சார். சரி, அப்ப நான் போறேன். அதுக்கு முன்னாடி தகவல் சொன்னேன். சரி, நான் போனை வைக்கிறேன். கையில இருந்த வாட்சை கழட்டி எரிஞ்சிட்டு போனா என்ன அர்த்தம்? குழந்தைக்கு ஏதோ ஆபத்துன்னு தானே அர்த்தம். என் பொண்ணு ஏதோ பண்ண போறாங்க. ரொம்ப தூரம் கடத்திட்டு போறாங்களே. ஐயோ கடவுளே, என் பொண்ணை காப்பாத்தி கொடு. இவ்வளவு நேரம் குழந்தைய ஃபாலோ பண்றதுக்காக ஒரு விஷயம் இருந்துச்சு. இப்போ அதுவும் இல்ல. நான் என்ன பண்ணுவேன்? மல்லி, போலீஸ் வேற வழி வச்சிருப்பாங்க. அவங்க அந்த மாதிரிலாம் விட்டுற மாட்டாங்க. இப்ப கூட அவங்க சேஸ் பண்ணி தான் போயிட்டு இருக்காங்க. கண்டிப்பா அவங்க பிடிச்சிருவாங்க, கவலைப்படாதீங்க ப்ளீஸ். இனிமே கடவுள் தான் காப்பாத்தணும். நிச்சயம் வேற வழி இல்ல. நிச்சயமா வேற வழி இல்ல. அண்ணி, தீபன், நீ இப்ப எங்க இருக்க? மல்லி வீட்ல இருக்கேன். ஏன்? ஓ அப்படியா? ஆமா, வெண்பா கிடைச்சிட்டாளா? வெண்பா விஷயம் உனக்கு எப்படி தெரியும்? தீபன், நீ என்ன முட்டாளா? நான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கேன் தீபன். அது முதல்ல நீ தெரிஞ்சுக்க. எங்க ஒரு பொண்ணுக்கு ஆபத்துனாலும் லேடி ஆபீசர்ஸ் எல்லாருக்கும் தகவல் வந்துரும். புரியுதா உனக்கு? என்ன இருந்தாலும் அவ ஒரு குழந்தை. அந்த பதட்டத்துல தான் நான் கால் பண்றேன். நீ என்னடானா இப்படி திமிரா கேட்டுட்டு இருக்க? ஓகே ஓகே ஓகே, டென்ஷன் ஆகாத. வெண்பாவை ஏதோ ஒரு ரவுடி கேங் கடத்திட்டு போயிருக்காங்க. அவங்க கார்ல போயிட்டு இருக்காங்க. எங்களுக்கு ஒரு சின்ன க்ளூ கிடைச்சிருக்கு. அதை வச்சு அவங்கள ஃபாலோ பண்ணி நெருங்கிட்டு இருந்தோம். ஆனா சடனா அந்த க்ளூ மிஸ் ஆயிடுச்சு. என்ன க்ளூ மிஸ் ஆச்சு? என்கிட்ட சொன்னா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல உனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமான்னு பாப்பேன்ல. இதுவரை குழந்தை விஷயம் இல்ல, அதுக்கு தான் சொல்றேன். Taste the Milky Mist ice cream. Da 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 da.
Milky Mist ice creams. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.